இப்போ குருவி கூடு கட்டுது, கரையான் புற்று கட்டுது, சிலந்தி வலை கட்டுது. அப்போ அதுதான் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லியாச்சு. சரி, மனுஷனுக்கு இறைவன் என்ன வரம் கொடுத்தான் சொல்லுங்க பார்ப்போம். மனிதன் வந்துட்டு குழந்தையாக பிறக்கும் பொழுதே ஏதோ ஒரு திறமையோடு தான் அந்த குழந்தை பிறக்குது. ஆனால் என்ன திறமை என்பது நமக்கு தெரியாது, அந்த குழந்தைக்குமே தெரியாது. எல்லாராலையும் சாதிக்க முடியும். இப்போது நான் மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளனாக வரணும் அப்படின்னு அந்த திறமையை இறைவன் எனக்கு வித்தாக என்னுடைய கருவிலையே விதைச்சி வச்சுருக்கான். அப்படின்னா நான் வளர்ந்த பிறகு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வைப்பேன். சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்காது. என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். நான் பேங்க்கில் வந்துட்டு ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்குவேன். 60 லட்ச ரூபா முதலீட்டில் பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு இதை வச்சுட்டேன். என்னத்தை வச்சுட்டேன்? சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டேன். என்னுடைய இதுதான் அது இல்லையே, என் திறமை அது இல்லையே. அதனால் அது என்ன ஆகும், சூப்பர் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மளிகை கடையாக மாறிடும். கொஞ்ச நாளில் அங்கிட்டு 2 வருஷத்தில் பெட்டி கடையாக மாறிடும். புரியுதா? இப்போ பேங்க்காரன் வந்து வாசலில் நிற்பான். பணத்தை தெரியா இல்லையா, வீட்டை விட்டு வெளில வீட்டை பூட்டிக்கிறேன் அப்படின்னுவான். அப்போது ஜான் ஏர்னா முழம் சறுக்குது சார்னு சொல்கிறதுக்கு காரணம், தன்னுடைய சுதர்மா எது என்று அறியாதவர்கள் தான் வாழ்க்கையில் தோற்றவர்கள். தனக்கான வல்லமை என்ன, அந்த வல்லமைக்கு பேர் சுதர்மான்னு பேர் சான்ஸ்கிரிட்டில். அந்த சுதர்மாவை அறிந்து கொள்வது அறியாமல் விட்டவர்கள் வாழ்க்கையில் தடுமாறியவர்கள் அல்லது தோற்றவர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள்லாம் சுதர்மாவை அறிந்து அல்லது அவர்களை அறியாமலேயே இறைநிலை வழி நடத்தி அந்த சுதர்மா என்னவோ அதன் வழியில் அவர்களை கொண்டுட்டு வந்து மிக பெரும் சாதனையாளர்களாக அவர்கள் வந்துடுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுதர்மா எது என்று அறிந்து கொள்வதற்காக வேணும் இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கினால்தான் தனது சுதர்மா என்னவென்று இயற்கையின் ஈர்ப்பு விதி அதன் வழியே இட்டு செல்லும். இது சத்தியமான உண்மை. இதுக்கு எந்த ப்ரூஃபு, நீங்கள் விஞ்ஞானபூர்வமான ப்ரூஃபெல்லாம் என்னால் பண்ண முடியாது. முதல்ல நீங்கள் விஞ்ஞானம்னா என்னன்னே புரிஞ்சுக்கணும். இயற்கையாக உள்ள விஷயத்தை தான் ஆராய்ச்சி பண்ணி இது புளிய மரம், இது வேப்ப மரம்னு சொல்கிறது தான் விஞ்ஞானம். ஆரம்பத்தில் இந்த பூமி தட்டையானதுன்னு தானே இந்த விஞ்ஞானம் சொல்லிச்சு. அந்த எந்த ஒரு விஞ்ஞானம், இந்த பூமி தட்டையானதுன்னு சொன்னது எந்த ஒரு விஞ்ஞானம்?